இன்னைக்கு நாடு பூராவும் யாரை பத்தி பேசுறாங்க? அண்ணனை பத்தி பேசுறாங்க. ஆமா வீராசாமி அண்ணே, எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது. மத்தபடி முழு நேரமும் இங்கே தான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்ச இவனை பிடிச்ச நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு. அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதிவிலக்கு. அது லயன். லயன்னா தெரியுமா? தெரியாதண்ணே. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிரும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த காலையில ½ an hourல எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவேன். ఒరే మనవడా, ఎక్కడికి వెళ్ళిపోయావురా? ఎంతసేపు నాయనమ్మా నాయనమ్మా అని నా చెంగు పట్టుకుని వదిలేవాడు కాదు. ఒరే తండ్రి, ఇందమ్మా అమ్మా ఏడవదమ్మా, నీ మనవడు వచ్చేస్తాడమ్మా. ஏய், வீடு வந்துருச்சு, இறங்கி போ. நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன், போ. சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், போடா. சரி. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறா? அதான் எனக்கு புரியல. என்னடா ரெட்டலை காமிக்கிற? எனக்கு 2 அப்பா. என்ன குழந்தை 2 அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி? நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிலிப்பு கட்டி நின்னியே. இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. நான் சிலிப்பு கட்டி நின்ன. அவங்க சொன்ன நீங்களும் சொல்லிடுவீங்களா? நீ போட்ட கோழி வாடங்க. டேய், உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல, எனக்கு 2 அப்பா. ஐயோ, 2 அப்பா. எனக்கு 2 அப்பா. எனக்கு 2 அப்பா. சும்மா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் 2 அப்பானா நீங்க கேக்கன்னு சிரிக்கிறீங்களா? இல்ல சின்ன பாப்பு, there is a matter. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் இன்சைட். அசல் என்ன மாதிரி இருக்க? சின்ன பாப்பா ஏமாந்ததுல அர்த்தம் இருக்கு. இத பாரு, நானே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிற வரைக்கும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்த. ப்ரமோஷன் கிடைச்சதும் உன்னுடைய குலத்தொழிலான ஸ்மக்லிங்க ஸ்டார்ட் பண்ணிட்ட. என்னுடைய நல்ல நேரம் நீ முதல்ல ஸ்மகிள் பண்ணும்போதே உன்னை நான் கையங்களவமா பிடிச்சிட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்ட. நோ, நீ தப்பான ஆளுங்கிறத இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். தட் இஸ் கரெக்ட். என்ன கொஞ்சம் பேச விடுறியா? நோ டியர். எது பேசுறதா இருந்தாலும் கமிஷனர் ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். முதல்ல போதை பொருள் கடத்தின பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. இத பாரு, நான் இங்கே ஓடிட போறது இல்ல. கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால நான் நீ கொஞ்சம் பேசுவோம். பேசாத. பாக்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன் இல்லையா? சொல்லு. அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுலதான் போதை பொருள் இருக்கு. ஓகே, ஏர்போர்ட்டுங்கிறது பப்ளிக் நடமாடுற இடம். இங்க அனாவசியமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொண்டு வந்துடாத. நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர வரைக்கும் நீ ஆடாம அசையாம இதே இடத்துல நிக்கணும். ஓகே? என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமையல் கட்டுக்கு போய் மிளகாய் தூள் எடுத்து வர. ஏயா, இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன. இன்னைக்கு சைட் அடிக்கிற. இந்த கையில அடிச்சது. வரட்டும், மிளகாய் தூள் வரட்டும், பாக்குறேன். என்னம்மா என்னம்மா டப்பா மாதிரி இருக்குதே. ஆய் விடு.
அவன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. சொல்லுமா ரெண்டா உன் பேர் என்னடா அண்ணா ஸ்டூபிட் எங்க அம்மாவை சைட் அடிச்சேன் அந்த மாவை அப்படி கொஞ்சம் குடுமா அம்மா எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுமா போடு போடு போடு, நல்லா போடு போடு.